ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் ஃப்ரைங்க. அப்படியே ஒரு ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்டிங்கன்னா எந்த ஃப்ளேவரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ரை வரும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொடி அரைப்போம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அப்புறம் 4 வரமிளகா, இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், ஃப்ளேவர்னால் நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் டு 2 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் ரவை பாத்திரத்துக்கு அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த உடனேயே வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கணும். கோவக்காய் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ரவுண்டாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை சேர்த்துடலாம். 250 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் தான் இது ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா தண்ணியில் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கோவக்காய் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரையாக இருக்கணும், இல்லை வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா டெண்டராக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேகணும் கோவக்காய். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம். அந்த பொடியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அதில் ஆல்ரெடி நம்ம மிளகா சேர்த்து காரத்தில் தான் இருக்கும். அதனால் காரப்பொடி தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த பொடியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். மூடி வச்சு வேணால் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேணும்னா ஆயில் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் கோவக்காய் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.